அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியும் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது. அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது என்னுடைய அனுபவத்துல தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறம் நல்லறமாக அமைந்தாலே போதும். அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் இந்த சுக்கிரனுடைய பேச்சு மாயன் மயல தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்க நலன் பொருட்டு தானே. தொடர்ந்து மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்றேன். தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும். காரணம் திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கக்கல் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது குறுகிய காலம்தான். 35 நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்ப தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன் தான். அது மட்டும் கிடையாது. இந்த களத்திரகாரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது கன்னி ராசியின் அதிபதியான புத பகவானும் கன்னி ராசியிலே தான் இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார். பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசியில் இருக்கின்றார். யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமானதுதான் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார்? கேதுவோடு இருக்கின்றார். சிம்ம ராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். இப்போ களத்திரகாரகன் சுக்கிரன் அந்த கேது அங்கு இருக்கின்றார். எங்க இருக்கின்றார்? சிம்ம ராசியில் இருக்கின்றார். சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது இந்த களத்திரகாரன் சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது. அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். அற்புதம் என்று சொல்லுவேன். இது 12 ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எல்லாமல்ல என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். ஒரு நல்லோர் எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஒரு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா, அதுவே பெரிய வகை. அந்த வகையில பார்க்கும் போது இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயா சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம். காரணம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஏமாற்றங்களை தொழில் ரீதியா வாழ்க்கையில நீங்க சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். காரணம் அந்த களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய தேவகுருவுக்கு இணையாக அதிக நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். படாத பாடுபட்டு கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த களத்திரகாரனுடைய சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும்? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு பயிற்சியானாலும் கூட அந்த சிம்மராசியில ஏற்கனவே ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்போம். கன்னி ராசி, கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரா 2, 3 நாள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்தம், அதே கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2 நட்சத்திரம். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு திருப்பம் தருகின்ற ஒரு கால பயிற்சியாக இருக்குமா? ஏற்கனவே சனி பயிற்சியை பார்த்தோம், குரு பயிற்சியை பார்த்தோம், ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்து விட்டோம். எந்த விதமான முன்னேற்றமோ மாற்றமோ என் வாழ்க்கையில் ஏற்படவில்லை என்று கலங்கிய உங்களுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி தான். காரணம் இந்த இடம் அவர் சந்திக்கிறார். யாரை சந்திக்கின்றார்? ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய அனுபவம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுபவம், அந்த அனுபவத்தை பாடமாக படிக்கின்ற ஒரு அருமையான கீழே விடுறது பெருசுங்க. விழுந்துகிட்டே இருந்தால் தான் போதும். சரி,
நம்ம கீழே விழுந்துட்டா நமக்கு யாராவது உதவி செய்வாரா என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் எழுந்து நிற்கின்றானே, அந்த துணிவு, அந்த மனோதிடத்தை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிகளுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்கள் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற அதிக முயற்சி எடுத்திருப்பார்கள். அந்த முயற்சி பலன் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி. அதே நேரத்தில் அரசு துறையில வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரியுடைய பாத்தீங்கன்னா அந்த பணி சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கும் நல்ல சந்தர்ப்ப சூழலுடைய கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய உறவு, உறவினர்களுடைய உறவு இதுவரை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிலருக்கெல்லாம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் எட்டாக்கணியாக இருந்திருக்கும். திருமணமே ஆனாலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும். அதில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உங்களுக்கு அமைத்து தருவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சம்பந்தமாக பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமா எடுக்கின்ற ஒரு காலத்தை தருகிறது. காரணம் சிம்மராசியிலே சுக்கிரன் இணைகின்ற அந்த ஞானகாரகனாகிய கேதுதான் காரணம். ஒவ்வொரு முடிவை எடுக்கும் பொழுது கவனமா இருங்க. எது வந்தாலும் அதை சந்திக்கின்ற ஒரு மனோ தைரியத்தையும் மனோ திடத்தையும் இறையருள் உங்களுக்கு தரும். இதுவரை சொல்வேன் அடிக்கடி மனோபலம், தெய்வ பலம் என்னால உடல் பலம் என்று சொல்லுவேன். இந்த மூன்று பலமும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ பலம் துணை இருப்பதனால, அதுவும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் மூலமாக நல்ல வெற்றியை எளிதில் அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். செலவுகள் திடீரென அதிகரித்தாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாகத்தான் அமையும். கவலையே பட வேண்டாம். நிறைய செலவுகள் படிப்படியாக குறைவதோடு நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு பெறுவதற்கு ஒரு மன அமைதிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மன அமைதி தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் கலத்திரக்காரன் சுக்கிரன். அவன் துணை இருப்பதனால அருமையான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கின்ற ஒரு தன்மையை தெய்வ பலம் உங்களுக்கு தரும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நாம் தலையிடாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்து விட்டாலே போதும். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல ஒரு கனவுகள், நம்முடைய கனவுகள், வாழ்க்கையில் என்ன கனவு கண்டுட போறோம்? தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், எல்லாத்தை விட நிம்மதி தானே. நம்ம அந்த நிம்மதியை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். குறுகிய காலம் தான் அந்த 35 நாட்கள் நிதானமாக பொறுமையாக கடந்து விடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து விட்டாலே போதும், வெற்றி எளிதில் வசப்படும். அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்மம், அந்த சிம்மங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கேதுவோடு சுக்கிரன் இணைவதனால அருகிலுடைய மகா கணபதியுடைய ஆலயம் சென்று அருகம்புல் மாலை சாத்தியோ 5 தேங்காய் கோர்த்த மாலையை அணிவிப்பதோ வெற்றியை எளிதில் வசப்படுத்துகின்ற அருமையான சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தாலும் போதும். பேசும் போதும் நம்முடைய ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுது நிதானமாக இருந்து விட்டாலே வெற்றி எளிதில் வசப்படும். கடந்த காலத்தினுடைய கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கன்னி ராசிக்கு அமைத்து தரும்.